மதுரையில் வருவாய்த்துறை அலுவலர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், இந்த போராட்டத்திற்கான காரணம் குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. இதனால் பொதுமக்களுடைய சேவை பாதிக்கப்படுகிறதா? அது குறித்து விரிவாக சொல்லுங்க. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அரசாணைப்படி இளநிலை மற்றும் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்ற விதி திருத்த அரசாணை உடனடியாக வெளியிட வேண்டும். அலுவலக உதவியாளர்களுக்கான காலியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும். வருவாய்த்துறையின் அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம், தனி ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய் அலுவலர் சங்கத்தினர் தொடர்ச்சியாக கடந்த ஒரு 3 தினங்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஏற்கனவே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், அதேபோன்று போராட்டம் என பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திய நிலையிலும் கூட தமிழக அரசு இதுவரைக்கும் எந்தவித பேச்சுவார்த்தைக்கும் அவர்களை அழைக்காமல் தொடர்ந்து அலைக்கழித்து வந்த ஒரு சூழலில் தான் தற்பொழுது இன்று முதலாக தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் 200க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் உதவியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அனைத்து பணிகளும் முடங்கி இருக்கின்றது. அலுவலகம் முழுவதிலுமாக வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இந்த போராட்டத்தை பொறுத்த மட்டிலும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மட்டுமின்றி இல்லாமல் திருப்பரங்குன்றம், திருமங்கலம், அதே போன்று மேலூர், சோழவந்தன் வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் பணிபுரியக்கூடிய வட்டாட்சியர்களும் துணை வருவாய் ஆய்வாளர்கள், அதே போன்று உதவியாளர்களும் ஈடுபட்டு வருவதால் முழுவதுமாக பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு பொதுமக்களுக்கான அத்தியாவசிய சேவை கூட கிடைக்க முடியாத ஒரு சூழல் நிலவி வருகிறது. அதேபோன்று தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் சில நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் நாடாளுமன்ற தேர்தலும் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கோரிக்கையில் ஒன்றாக நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த தொகையை முன்கூட்டியே வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் கூட வலியுறுத்தி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகம் முன்பாக அந்த வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் தற்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் கூட ஈடுபட்டு வருகிறார்கள். கோரிக்கையில வலியுறுத்தி அவர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையிலும் கூட அரசு உரிய எந்த பேச்சுவார்த்தையும் அதே போன்று எந்த நடவடிக்கை மேற்கொள்ளாத ஒரு சூழலில் தான் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினுடைய போராட்டம் நீடித்து வருவது பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அரசு திட்டங்களை செயல்படுத்த முடியாத அளவிற்கு முடக்கப்பட்டு காணப்படுகிறது. சண்முகவேல், விரிவான தகவலுக்கு நன்றி சல்மான்.